ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது காலாகாலமா நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்டிமிசம் வச்சு அந்த ப்ராப்ளமை கவர் பண்ணிக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் மேட்டர்ஸ், அப்லிஃப்டிங் சம்மன் மேட்டர்ஸ், ஆறுதல்கள் மிகவும் அத்தியாவசியமானவை தான். ஹியூமன் பீங்ஸ் நம்ம எல்லாருமே இன்டர் ரிலேட்டட் தான். ஆனால் சில அத்தியாவசியங்கள் நிலையான உறுதிமொழிகள் கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணணும், அதை எப்படி பார்க்கணும்? இட்ஸ் அக்செப்டன்ஸ், சிட்டிங் வித் ரியாலிட்டி. என்ன பிரச்சனையோ என்ன சூழ்நிலையோ அதை அப்படியே ஏத்துக்கிறது, அதை என்னென்ன ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன, அந்த நிலைப்பாடு தான் ஆரோக்கியமான அணுகுமுறை. நம்ம மைண்டுமே எப்பவுமே ஒரு ஆறுதலை தேடியே இருக்கும். ஒரு ஏக்கத்தோட ஏதாவது ஒரு கஷ்டம்னா யாராவது நமக்கு தோள் கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் சரியாயிரும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா? நம்மளுக்கு பீப்புளோட அட்டென்ஷன் வேணும், சிம்பத்தி வேணும். இந்த மாதிரி தான் நம்மளோட செல்ஃபுமே டிசைன் ஆயிருக்கு. ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது ஓகே தாங்க. பட் அதே மோட்ல நீங்க கான்ஸ்டன்டா இருந்தீங்கன்னா we fall into something called டாக்ஸிக் பாசிட்டிவ். டவுனா இருக்கிற மொமெண்ட்ஸை சரி கட்டுறதுக்கு ஹெல்த்தியர் வே என்ன? நீங்க விரும்பத்தகாத விஷயங்கள் அரங்கேறும் போது இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன் டு ஃபீல் சேட், அப்செட் ஆர் ஈவன் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அந்த இமோஷன்ஸ் எல்லாம் உங்க மூலியமா கடந்து போறதுக்கு அனுமதி கொடுங்க. அது ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது கூட சண்டை போடாதீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த எமோஷன்ஸ், தட்ஸ் இட். இதை பண்ணீங்கன்னா இது ஏன் நடக்குது, இது எனக்கு என்ன சொல்லி கொடுக்க முற்படுது இந்த சுச்சுவேஷன், இது எனக்கு நடந்த துரோகமா, இல்ல நிஜமாவே என்கிட்ட சில விஷயங்கள் லேக் ஆகுதா, இல்ல எனக்கு மேல இருக்கிறவங்க பண்ணின மேனிப்புலேஷனா, இந்த மாதிரி எல்லாம் உங்களால யோசிக்க முடியும். அடுத்தது என்னங்கிறத முக்கியமா யோசிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்க்கு நீங்க ஸ்விட்ச் ஆகணும்னா அந்த சுச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சிறந்த வழி.